அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது சிஎஸ்ஐஆர் நெட் ஜூன் 2019 கேட்ட கேள்வி தான். கொஷின் நம்பர் 25 பார்ட் பி உடைய கேள்வி. புக்லெட் நம்பர் ஏ. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். லெட் எஃப் ஆர் டு ஆர். இந்த ஃபங்க்ஷன் ஆனது ஒரு கண்டினியூஸ் அண்டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ எஃப் இஸ் ஆன் டு, option B f is either strictly decreasing or strictly increasing. Option C there existing x belongs to R such that f of x equal to 1. Option D f is unbounded அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ அவங்களே கிவன் அந்த ஃபங்க்ஷன் ஆனது கண்டினியூஸ் அண்ட் ஒன் ஃபங்க்ஷன் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதன்படி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸு இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அந்த இ பவர் எக்ஸ்ன்றது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷனு. அதே போல் ஒன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 தான். ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேல்யூஸ் எக்ஸுக்கு நம்ம கொடுக்கும்பொழுது 0 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா இது ஒரு கண்டினியூஸ்ன்றது சொல்லியிருப்பாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோடைய மதிப்பு எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் நாட் ஈக்குவல் டு 0 தான். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னென்னா நாட் ஆன் டூ. ஏன்னா இந்த 0ன்ற வேல்யூ அந்த ஃபங்க்ஷன் மேப்பிங் ஆகலை. அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது நாட் ஆன் டூ. அப்போது ஆப்ஷன் நம்மளுக்கு ஏ எஃப் இஸ் ஆன் டூ கொடுத்துருப்பாங்க. நம்ம நாட் ஆன் டூ அப்படின்றதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எஃப் இஸ் ஆன் டூன்றது தவறான பதில். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போம். இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 + இ பவர் எக்ஸ்னு எடுப்போம். இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். அதே போல் ஒன் தான். இப்போ இங்கே பார்க்கும்பொழுது என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனு 1 + இ பவர் எக்ஸ் அப்படின்றோம். இங்கே எக்ஸோடைய வேல்யூ ரியல் வேல்யூ, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். எந்த ஒரு எக்ஸ் வேல்யூ நம்ம கொடுக்கும்பொழுதும் கண்டிப்பாக நம்மளுக்கு வேல்யூ ஒன்றுன்றதே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது நாட் ஈக்குவல் டு 1. ஆப்ஷன் சியை பார்த்தீங்கன்னா தெரியும். தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எந்த ஒரு மதிப்பு நம்மளுக்கு கொடுத்தாலுமே எஃப் ஆஃப் எக்ஸோடைய மதிப்பு 1 நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் ஆப்ஷன் சியே தவறான பதில். நெக்ஸ்ட் ஆப்ஷன் டியை செக் பண்ணி பார்ப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/1 + இ பவர் எக்ஸ்னு எடுத்துட்டேன். இதுவும் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான், ஒன் ஃபங்க்ஷன் தான். இப்போது இ பவர் எக்ஸோடைய மதிப்பு கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா 0 அதாவது 0 < இ பவர் எக்ஸ் <∞ இந்த மதிப்பு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இது நம்ம என்ன அப்படின்னு எழுதலாம்னா, இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன எடுத்துருக்கோம்னா 0 < இ பவர் எக்ஸ் <∞ எடுத்துருக்கோம். இதை என்னென்னு எழுதலாம்னா 1 <1 + இ பவர் எக்ஸ் <∞. அதாவது 1 ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது அப்படியே ரெசிப்ரோக்கல் நம்ம எடுக்கும்போது என்ன ஆகும்னா சைன் சேஞ்ச் ஆகும். அதனால் என்ன வரும்னா 1 > 1/1 + இ பவர் எக்ஸ் > 1/∞ வரும். இந்த 1/∞உடைய வேல்யூ 0. இப்போ ஃபைனலாக இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த டேர்மை எப்படி எழுதலாம்னா 0 < 1/1 + இ பவர் எக்ஸ் <1 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போது இந்த ஃபங்க்ஷன் தான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்திருப்போம். இந்த ஃபங்க்ஷனானது லெஸ் தென் அப்படின்னு ஒன்று வரும்போது இது ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கேள்வியில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எஃப் இஸ் அன்பவுண்டட்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுவும் தவறான பதில் தான். இப்போ ஃபைனலாக ஆன்சர் அப்படின்றது என்னென்னா எஃப் இஸ் எய்தர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இதுதான் கரெக்டான ஆப்ஷன். தேங்க்யூ.